டிஸ்ட்ரிபியூஷன் தான் இதெல்லாம், இந்த ubuntu ரெட் ஹேட் இதெல்லாம். ஸோ நான் அரௌண்ட் 10 இயர்ஸாக நான் ubuntuல தான் யூஸ் பண்ணிருக்கேன். என் கெரியர் வந்து ubuntuல தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ubuntuல தான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ ubuntu ஓப்பன் சோர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ அப்டேட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது கம்ஃபர்டபுள் ஃபார் அட்மின்க்கு, இது வந்து கம்ஃபர்டபுள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்வர் அட்மினாக தான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் தான் க்ளவுடு, அப்புறம் தான் டெவாப்ஸ் அப்படி போயாச்சு உள்ள. ஸோ இப்போ நம்ம லைனக்ஸ்னால் தான். ஸோ லைனக்ஸ் வந்து ஃபைல் பர்மிஷன் வந்து பார்ப்போம். இப்போ எப்படி விண்டோஸில் வந்து சில ஃபைல்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு யூசர் இன்னொரு யூசர்ஸோட ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இந்த ஆர்கிடெக்சர் தான். இது லைனக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும், தெரியாதவங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஸோ அது என்னன்றது புரியும். ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா லைனக்ஸில் டிஃபால்ட்டாக சில பர்மிஷன்லாம் செட் ஆகுது அந்த யூசர்ஸ்க்கு. இந்த ரீடு, ரைட், எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பர்மிஷனுக்கும் ஒரு நம்பர்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நான் எப்படின்றத உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா ஒரு லைனக்ஸில் ஒரு யூசர்னு ஒருத்தருப்பாங்க, அந்த குரூப்புன்னு இருப்பாங்க. இந்த குரூப்பில் இருக்கலாம் இந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த யூசர்ஸ்லாம் இந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த குரூப்பு, இந்த ஓனர்ஸ்லாம் இல்லாமல் தவிர்த்து வேறு யாராச்சும் வந்து அனானிமஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில யூசர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இது காட்டுற ஓவர்வியூ. ஸோ சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது யூசர் லெவலில். ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணணும், நான் எந்த யூஸராக இருக்கேன்றத பார்க்கறதுக்கு, புதுசாக ஒரு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த யூஸரில் எப்படி ஒரு குரூப் ஆட் பண்ணுறது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபைல் எப்படி பர்மிஷன் கொடுக்கணும், ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ பார்த்தா தான் இந்த பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் ubuntu ஏதாவது இன்ஸ்டால் பண்ண முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் அது பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ AWS சர்டிஃபிகேஷன் இல்லாமல் இதுவும் அடிஷ்னலாக தேவை. ஸோ நான் ஜஸ்ட் டெமோ போயிடுறேன். ஸோ இதுதான் டெர்மினல். நான் மறுபடியும் ரீஷேர் பண்ணுறேன், தெரியல, தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீன் வந்து ஜஸ்ட் ஒரு டெர்மினல், ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்னு வச்சுக்கோங்களேன். விண்டோஸில் கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்க மாதிரி இதில் லைனக்ஸில் வந்து ஒரு டெர்மினல் சொல்லலாம். ஸோ இந்த டெர்மினல் எதுக்குன்னா ஒரு யூஐ இல்லாமல் டைரெக்டாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டூல் தான். ஸோ இந்த டூல் வழியாக நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான திங்ஸை அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூஐயில் போய் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா டைரக்டரியில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி க்ரியேட் நியூ ஃபோல்டர்னு கொடுத்தா க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே எப்படி கமாண்ட் லைனில் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது அந்த லெவலில் தான் நம்ம இந்த டெர்மினல் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டைரக்டரிக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு டைரக்டரி இல்லை, டெக்ஜெடின்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது கமாண்ட் வந்து மேக் டைரக்டரி. ஸோ டைரக்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. நான் அந்த டைரக்டரிக்குள்ளே போனால் சிடி டெக்ஜெடி சேஞ்ச் டைரக்டரி, மேக் டைரக்டரி, சேஞ்ச் டைரக்டரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, தேவைப்படும். ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே நான் போயாச்சு. இந்த டைரக்டரிக்குள்ளே தான் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து PWDன்னு போட்டிங்கன்னா உங்கள் டைரக்டரி ஷோ பண்ணும். ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி PWDனா ஓம் சுரேஷ்ன்ற பாத்துக்குள்ளே நான் வந்து டெக்ஜெடின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மேக் டைரக்டரி. ஸோ நான் வந்து இந்த டைரக்டரிக்குள்ளே ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக டச்னு ஒரு கமாண்ட் இருக்குது. டச்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு .txt ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கு இந்த ஃபைலை பார்க்கறதுக்கு LSன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் லிஸ்ட் பண்ணேன்னா இங்கே tech.txt ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு எம்டி ஃபோல்டரில் இருந்துச்சு. எம்டி ஃபோல்டர்லேருந்து ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலுக்குள்ளே நான் ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்னா நிறைய எடிட் இருக்குது. விண்டோஸில் நோட் பேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த VIன்னு ஒரு எடிட் இருக்குது. எடிட் இந்த கமாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் tech.txtன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். வெல்கம் டு டெவ் ஆப்ஷன் போடுறேன். போட்டு நான் சேவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு ஃபைலும் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபைலுக்குள்ளே கண்டென்ட் போட்டாச்சு. அந்த கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இது கேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து பேசிக்கானது. டைரக்டரி எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த டைரக்டரிக்குள்ளே எப்படி போகணும்,
டேரக்டரிக்குள்ள ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி லிஸ்ட் பண்ணுறது, அந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட் எப்படி பார்க்குறது, இந்த வந்து பேசிக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு சின்ன டாஸ்க்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த டேரக்டரி வேணும்னா நம்ம வந்து நான் ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணிவிட்டு மேக் டேரக்டரி கிரியேட் பண்ணால் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா டேரக்டரி ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த டேரக்டரி ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து டேரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு ரிமூவ் -r கொடுக்கணும். இது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறீங்கன்னா டெக் ரிமூவ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அந்த ஃபைலும் டெலிட் ஆகிடுச்சு. எல்எஸ் போட்டிங்கன்னா எந்த ஃபைலும் அங்கே இல்லை. ஸோ இது வந்து சில பேசிக்கான கமெண்ட்ஸ் இது.